22 வருஷம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டெக்னீஷியன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங்காகவும் நல்லா பண்ணியிருக்கோம். 499க்கு நாங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றுறோம், இவ்வளோ பொருள் ஃப்ரீ கொடுக்குறோம், அவ்வளோ பொருள் ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது கண்டிப்பாக பின்னாடி வந்து அவங்களுக்கு மொபைலோடைய கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியாக அதெல்லாம் இருக்குது. ஃப்ரீயும் ப்ளஸ் வந்து லோ பட்ஜெட்டும் சொல்லி பார்க்காம குவாலிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் பிரச்சனை இருக்காது, நீங்களும் உங்களுக்கு லைஃப் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியூர்லேருந்து வர முடியல அப்படிங்கும் போது நம்ம கொரியர் ஆப்ஷன் இருக்குது. கொரியர் அனுப்பி விட்டிங்கன்னா நம்ம ஒரு 1 டேல வந்து ரெடி பண்ணி பக்காவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டுறலாம். அப்படி வர ஒரே நாள் டிஸ்பிளே மாற்றிடுவீங்களா? நம்ம கையில் வந்ததுலேருந்து ஒரு 1 டேக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி அந்த டேலேயே உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுருவோம். 10,000 ரூபா கணக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு பார்த்து நம்ம மொபைல் வாங்குவோம். ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து ஐஃபோன்லேருந்து எல்லாமே வாங்குவோம். அந்த மொபைல் கீழே விழுந்து சல்லியாக உடையும். டிஸ்பிளே மாத்திரம் அப்படிங்கிற பேரில் யானையை வாங்கியாச்சு துரட்டியை வாங்க முடியாது அப்படின்ற கதை மாதிரி அந்த மொபைல் டிஸ்பிளே எங்கடா கம்மியான விலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோமே தவிர எங்க குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு டிஸ்பிளே மாற்றினா இவ்வளோ பொருள் இலவசம் தரோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் வந்து கும்பிடுறோமே தவிர எங்க குவாலிட்டியாக நம்ம வந்து ₹1,00,000 ஒரு மொபைல் வாங்குறோம், எங்க குவாலிட்டியாக டிஸ்பிளே மாற்றி தராங்க அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறதும் கிடையாது. கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது என்னன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டியில டிஸ்பிளேஸ் எல்லாமே நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஷாப் வந்திருக்கோம். ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்க பேர் சொல்லிடுங்க, என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல நம்மளோட சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம சர்வீஸ் சென்டர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம 22 இயர்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னீஷியன் வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் குவாலிட்டி வைஸ் வந்து எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ப்ரீமியமாக தரமான குவாலிட்டியாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட சர்வீஸ் சென்டரில் என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டு ஐஃபோன் வரையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கு, டிஸ்பிளே சேஞ்சிங்கு, போர்டு இஷ்யூ ஆகுது, CPU இஷ்யூ ஆகுது, சின்ன வாட்டர் டேமேஜ் ஆகும், ஹேங்கிங் ஆகும், அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா CPU வந்து நம்ம ரீபால் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் டிஸ்பிளே வரும், அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு லோகோ வந்து நிற்கும். ரெண்டாவது உங்களுக்கு பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அது பண்ணுவோம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றும் போது அந்த வார்னிங் வரும், அந்த எரர் மெசேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணுறது A to Z வந்து ஐஃபோன் டு ஆண்ட்ராய்டு வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. பக்காவாக இருக்கும். இது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியேற்ற விட நம்ம வந்து பெஸ்ட்டாகவும், ரேட்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து வெளியே கம்மியாக போட்டு குவாலிட்டி வந்து கம்மியாக போடுவாங்க. நம்ம ரேட்டு ரீசனபிளாக இருக்கும், குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், 22 வருஷம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டெக்னீஷியன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங்காகவும் நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நிறைய பேர் வந்து 499க்கு நாங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றுறோம், இவ்வளோ பொருள் ஃப்ரீ கொடுக்குறோம், அவ்வளோ பொருள் ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றிலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மேடம், இப்போ 499ங்கும் போது இப்போ மொபைலோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா இருக்கலாம், ஒரு 40,000 ரூபா இருக்கலாம், ஒரு 25,000 இருக்கலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே வந்து குவாலிட்டியாக போடலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளேவுடைய கம்ப்ளைண்ட்டும் வரும், போர்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது உங்களுக்கு ப்ரீமியமாக போட்டால் தான் அது லைஃப் வரும். அப்போ வெளியே வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது கண்டிப்பாக பின்னாடி வந்து அவங்களுக்கு மொபைலோடைய கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியாக வரும். அதெல்லாம் இருக்குது. ஃப்ரீயும் ப்ளஸ் வந்து லோ பட்ஜெட்டும் சொல்லி பார்க்காம குவாலிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் பிரச்சனை இருக்காது, நீங்களும் உங்களுக்கு லைஃப் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயுமே சீப்பில் வந்து டெஃபினெட்லி வந்து பெஸ்ட் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ இவ்வளோ ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்து வாங்கும்போது அதுக்கேற்ற குவாலிட்டியான டிஸ்பிளே போடுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே ப்ரோ, இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளே மாற்றுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ மூலியமாக யாரும் உங்களை வந்து காண்டாக்டும் பண்ணலாம். ஓகேவா? வெளியூர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி டிஸ்பிளே மாற்றுவாங்க? இப்போ வெளியூர்லேருந்து வர முடியல அப்படிங்கும் போது நம்ம கொரியர் ஆப்ஷன் இருக்கு. கொரியர் அனுப்பி விட்டீங்கன்னா நம்ம ஒரு 1 டேல வந்து ரெடி பண்ணி பக்காவா செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்படி ஒரே நாள்ல டிஸ்பிளே மாத்திடுவீங்களா? நம்ம கையில வந்ததுல இருந்து ஒரு 1 டேக்குள்ள உங்களுக்கு ரெடி பண்ணி அந்த டேலயே உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் ப்ரோ. நான் 2 நிமிஷத்துல பண்ணி தரேன், 5 நிமிஷத்துல பண்ணி தரேன், 10 நிமிஷத்துல பண்ணி தரேன். நீங்க வந்து 1 நாள் ஆகும் சொல்றீங்களா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? கொரியர் அனுப்பிச்சு விடுறவங்களுக்கு வந்து ஒரு 1 டே ஆகும். லைவா வந்து பண்றவங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour 1 hourல பண்ணிடலாம். அது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க மட்டும்தான் நம்ம ஸ்பாட்ல பண்ண முடியும். இந்த 2 நிமிஷம் 1 நிமிஷங்கும் போது அர்ஜென்ட்ல பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நம்ம டைமிங் ப்ராப்பராக எடுப்போம். ரெண்டாவது செக்கிங் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டவுன் ஹால் டு உக்கடை போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நாஸ் சினிமா தேட்டர்னு ஒரு பழைய தேட்டர் இருக்கும். பக்கத்தில் ராயல் டவர்
ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்குது. நீங்கள் அட்ரஸ் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க.